கௌரவ அழைப்பாளராக சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு யோகநாத் குருஜி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் எஸ்கே வித்யாலயா ஜோதிட வித்யாலயாவின் யோகநாத் குருஜி ஐயா ஜோதிட கதம்பம் அவருடைய கருத்துக்கள், அனுபவ கருத்துக்களை நம்மளுக்கு பரிமாற வராங்க. வாங்கய்யா, வந்து பேசுங்க. ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 11வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். மேடையில் வீட்டிருக்கும் ஜோதிட குருமார்கள், இங்கு பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட குருமார்கள், யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோதிட கருத்தரங்கம் என்பது மிக அற்புதமானது. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய கொடுப்பினை இருந்தால் மட்டுமே ஒரு ஜோதிடராக இருக்க முடியும். அதை தாண்டி இந்த மாதிரி தென் மாவட்டத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மீட்டிங் மாநாடுகள் நடத்திட்டுருக்கு. ஒரு மனிதர் தான் வாழ்கின்ற கலையை வளர்க்க வேண்டும். அந்த கலையை வளர்த்துவது ஜோதிட சங்கங்கள் மட்டுமே. இந்த ஜோதிட சங்கங்கள் கட்டாயமாக நிறையாக பெருகி இந்த ஜோதிட கலையை வளர்த்த வேண்டும். இந்த ஜோதிட கலையின் மூலம் மட்டுமே ஒரு மனிதனுடைய முக்காலத்தையும் சொல்லலாம். முக்காலத்தையும் உணர்கின்ற ஞானம் இப்போ நிறைய நம்ம கதைகளில் கேட்டிருப்போம். நிறைய கூட ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா முக்காலத்தையும் உணரக்கூடிய ஞானம் கிடைக்குமான்னு. நீ ஒரு முழு ஜோதிடன் ஆகிட்டீங்கன்னா உன்னால் முக்காலத்தையும் கணித்து உறுதியாக கூற முடியும். இதுக்கு கணிதம், இறை அருள், குருமார்களுடைய ஆசீர்வாதம், இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய தன்னம்பிக்கை. ஒரு ஜோதிடனுடைய தன்னம்பிக்கையை மட்டும்தான் முக்காலத்தையும் கண்டிப்பாக கூற முடியும். ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற பிரிவுகள் இருக்குது. எத்தனை பிரிவுகள் போனாலும் மக்களுக்கு சொல்லக்கூடியது அவங்களுக்கு தேவையான என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். நிறைய ஜோதிட முறைகள் இருந்தாலும் அவரவர்களுக்கு எந்த முறை தெரியுமோ அந்த முறையை பயன்படுத்தி மனிதனுக்கு நல்வழி காட்டுகின்ற மகத்தான ஜோதிட கலையை நாம் தொடர்ந்து வளர்த்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஜோதிட கருத்தரங்கு நடத்தி கொண்டிருக்கூடிய திருப்பூர் சகோதரிகள் அரும்பாடுபட்டு நடத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஜோதிட மீட்டிங் நடத்துறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை தொடர்ந்து நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய இறைவனுடைய கருணை வேணும். 2வது சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும், விடாமுயற்சி வேணும். இந்த விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக அனைவராலையும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இந்த சங்கங்கள் தொடர்ந்து பெரிய அளவில் கருத்தரங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும். நிறைய ஜோதிடர்களுக்கு வாய்ப்பு தந்து ஜோதிட கருத்துகள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்று நான் ஒரு அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ சமீபமாக இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நான் பார்க்குறேன். நிறைய ஜாதகங்கள் ஒழுக்கம் தவறுகின்ற சூழ்நிலைகள் ஏற்படுது. இந்த ஒழுக்கம் தவறுகின்ற சூழ்நிலையால் பல குடும்பங்கள் பல பிரச்சனைகளை தவிச்சிட்டு இருக்காங்க. அதை ஒரு ஜோதிடரால் உறுதியாக அவங்கள அந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஒழுக்கம் குறைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் எது, அவங்கள எப்படி காப்பாற்றி உண்ணும் அப்படிங்கிற இடத்துல நாம் இருக்கோம். எதுவுமே விதியை மீறி செய்ய முடியாது. ஆனால் விதியோடு இணைந்து விதியுடைய வீரிய பலனை கட்டாயமாக குறைக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, இதை நம்ம முக்கியமான ஒரு சேர்க்கையாக பார்க்கணும். முதல்ல செவ்வாய்னா யார்? செவ்வாய்னா வீரம், இரத்தத்துக்கு அதிபதி, அந்த இரத்தத்தினுடைய வேகம், அந்த அக்னிக்கு அதிபதி, காம கிளர்ச்சிகளை கூட்டுகின்றவர் செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எப்படி அமைதுங்கிறத தயவு செய்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் தான் காமத்துக்கு அதிபதி, விந்துக்கு அதிபதி, காதல் களியாட்டங்களுக்கு அதிபதி இந்த சுக்கிரன். இந்த இருவரினுடைய இணைவு, இருவரினுடைய பார்வை ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இப்போ நிறைய ஜாதகங்களில் அந்த பாரம்பரிய ஜோதிடர்கள் பாரம்பரிய ஜாதகங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகர் எப்படி இருப்பார், ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தாங்கன்னா முதல்ல அவங்க நோட் பண்ணுற ஒரு விஷயம் செவ்வாயும் சுக்கிரனும் எந்த நிலைமையில் இருக்காங்க. இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலே நாம் கட்டாயமாக கவனத்தில் கொள்ளணும். அந்த ஜாதகருக்கு நல்ல அறிவுரை கூற வேண்டும். ஒரு செவ்வாய் சுக்கிரன் இந்த இருவர் சேர்ந்திருந்து அவர் கூட ராகு சம்பந்தப்பட்டாலோ இல்லை அந்த ஜாதகத்தினுடைய பாதகாதிபதி தொடர்பு கொண்டாலோ நிச்சயமாக
அவர்கள் தவறான வழிக்கு செல்லக்கூடிய நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த மாதிரி சேர்க்கை இருக்குது அப்படின்னே ஒழுக்கம் கெட்டு போயிடும், ஓடி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாமல் அவர்கள் மனம் அறிந்து மனம் புண்படாத வரையில் இந்த விஷயத்தை சொல்லணும். நிச்சயமாக நான் பார்த்துருக்கிற 100 ஜாதகங்களில் ஒரு 80% ஜாதகங்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய சேர்க்கை சின்ன சின்ன கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சம்பவம் நடக்கும் எப்போ நடக்குன்னு பார்க்கும்போது, இந்த திசைநாதன் புத்திநாதனை சம்மந்தப்படும் போது கட்டாயமாக அவங்களுக்கு அந்த ஒழுக்கக்கேடுகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த ஒழுக்கக்கேடுகள் எப்போ ஏற்படுத்தி கொடுக்கும்? எந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் அது கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய குற்றங்களுக்கு நீங்கள் நிறைய இந்த காம ரீதியான குற்றங்களுக்கு, காம ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த செவ்வாய் சுக்கிரனை மட்டும் கையில் எடுத்து பாருங்கள். செவ்வாய் நின்ற சாரநாதன், சுக்கிரன் என்ற சாரநாதன், இவங்க எங்கே சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க, லக்னத்துக்கு எந்த இடத்தெல்லாம் சேர்க்கை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையை ஒரு குரு பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தவறு பண்ண மாட்டாங்கன்னு தாண்டி அந்த தவறு பண்ணுறது வெளியில் வராமல் இருக்கும். குறிப்பாக படிக்கிற பெண்கள், படிக்கிற ஆண்கள், வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள், பெண்கள், இவங்களுக்கு எல்லாமே இந்த சேர்க்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த செவ்வாய் வேகத்துக்கு எதிர்படி அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அசல்ட்டுத்தனமான துணிச்சலை கொடுத்துரும். என்ன செய்வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இனம் புரியாத ஒரு தைரியத்தை கொடுப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பகவான். சுக்கிரன் எப்பயுமே அது ஒரு காதல் கிரகம் அப்படிங்கிறதுனால அது எல்லாத்துக்குமே அதை இசைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த சேர்க்கையில் திசைநாதனுக்கு சம்பந்தப்பட்டு 6, 8, 12ஆம் அதிபதியுடைய சம்பந்தம் பெற்றுச்சுன்னா நிச்சயமாக பிரச்சனைகள் உண்டு. அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம், அவங்க வெளியில் சொல்லாமல் இருக்கலாம். பார்வைக்கு என் பையன் அந்த மாதிரி இல்லை, என் பொண்ணு அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கான அந்த ஹார்மோன்ஸ் அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. நிறைய நாம் உளவியலாக நிறைய பேர்த்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம எடுக்கிறோம். இதெல்லாம் எடுத்து அவங்க ஜாதகத்தோட ஒப்பீடு பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த கிரகச்சேர்க்கை அவங்களுக்கு படாத பாடுபடுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓரளவுக்கு ஒரு 40 வயசை கடந்தவங்க திசாபுத்தி நல்ல திசாபுத்தி நடந்திருந்தால் அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்குது. இந்த சின்ன வயசில் பார்த்திங்கும்போது கடுமையான பாதிப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். இது எல்லாத்தையும் விட இந்த செவ்வாய் சுக்கிரனே சேர்க்கை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா லக்ன பாவகம் கிடக்கூடாது. லக்ன பாவகம் நன்றாக இருந்துச்சுன்னா எவ்வளோப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க மீண்டு வந்துடுவாங்க. தவறான பாதையில் போனாலும் நம்ம சொன்னால் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா லக்ன பாவம் நன்றாக இருக்கணும். இந்த லக்ன பாவத்தை நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் மீதி அத்தனை பாவங்களை பார்த்தாலும் லக்ன பாவகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில கோவில் பரிகாரங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயமாக மனமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் சுக்கிரன் ப்ளஸ் தசைநாதன் கூட பாதகாதிபதியோ சனியோ ராகு பகவானோ சேர்க்கை பெற்றுச்சுன்னா நீங்கள் வெளிப்படையாகவே அந்த ஜாதகருக்கு அறிவுரை கூறி எங்கேயாவது சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சேர்க்கைகளை கவனமாக எடுத்து சொல்லுங்கள். கட்டாயமாக கேட்பாங்க. இந்த மாதிரி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை யார் ஜாதகத்தில் இருக்குது, இந்த மாதிரி பாதகாதிபதி சம்மந்தப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ரெமெடி கொடுங்க. இந்த ரெமெடி இயற்கையான, அதாவது இறைவனால் இயற்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு ரெமெடி, இறை ஏட்டில் கொடுக்கப்பட்ட ரெமெடி. முருகப்பெருமானுக்கு சாம்பார் சாதம் நிவேதனம் படைத்து அதை பக்தர்களுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அவங்களுடைய பிரச்சனைகள், அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம அனுபவத்தில் நிறைய கொடுத்துருக்குறோம். இந்த பரிகாரங்கள் எளிமையாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ வேலை இருக்குது. முருகப்பெருமானுடைய சன்னதியில் வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் குறைஞ்சிரும். சரி, அடுத்ததாக ஒரு விஷயம் பார்ப்போம். ஒரு ஜாதகருக்கு தனத்தை கொடுக்கும் பாவகம் எது? யாராவது சொல்லலாம்? 2ஆம் இடம், 2, 11. ஓகே, அவ்வளோதானா? எது மேடம்? 2, 5, 8, 11. ஓகே. ஆனால் ஆதி நூற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் ஓகே நான் கவனிக்கல. 6, 10 இந்த பாவங்கள் வலிமையாக இருந்தால் அவனுக்கு செல்வ நிலைகள், உயர்ந்த நிலைகள் இருக்கும். செல்வம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இது ஈஸியாக எடுத்துக்கலாம். 2க்கு 5, 9 வேறு ஒன்றும் இல்லை. 2ஆம் பாவத்துக்கு 5, 9ஆம் பாவகம் இது வலிமையாக இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கான வருமானங்கள் பெருகும். ஆனால் எல்லாத்துக்கும் யார் எப்படி இருக்கணும்? லக்ன பாவம் எப்படி இருக்கணும்? ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே எல்லாம் பார்ப்போம் 5, 9 நல்லா இருக்கா, இது எல்லாருமே நம்மளும் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய, கொடுப்பனை அனுபவிக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்கு?
லக்னாதிபதி லக்னத்துக்கு இருக்குது. அப்போ லக்னாதிபதி எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது, இதுதான் நம்ம ஜாதகரை தீர்மானம் செய்யும். அப்போ எத்தனை யோகங்கள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், கஷ்டங்கிறது கட்டாயமாக எல்லாத்துக்கும் உண்டு, யோகங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் உண்டு, தோஷங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் உண்டு, அதிர்ஷ்டங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் உண்டு. அது எப்போ உண்டு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2ஆம் இடத்துக்கு 5, 9 சொல்லக்கூடிய 6, 10ஆம் இடத்துல இருந்துச்சுனாவே, 6, 10ஆம் அதிபதி வலிமையாக இருந்தாவே இவங்களுக்கு தொழில் வேலை மூலியமாக பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த பையன் மேலே தொழில் பண்ணலாமா, இந்த பையன் உத்தியோகத்தில் இருப்பானா, இவனை நம்பி கடன் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 6, 10 வலிமையாக இருந்தாலே நீங்கள் தைரியமாக கொடுங்க. பெரிய பெரிய ஓனர்கள் ஜாதகத்தில் பார்த்தாலும், பெரிய பெரிய ஆட்கள் பார்த்தாலும் இந்த மாதிரியுடைய பாவங்கள் குறிகாட்டும். அதே போல் நீச்சம் பெற்ற பாவங்கள், வக்ர பாவங்கள்லாம் திடீர் யோகத்தை கொடுக்கும். இந்த 2, 8 சம்பந்தம், 5, 8 சம்பந்தம், 6, 8 சம்பந்தம், 10, 8 சம்பந்தமெல்லாம் திடீர் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை பாருங்கள். திடீர் யோகம் அப்படின்னா அவங்கவுங்க கொடுப்பினைக்கு தகுந்த மாதிரி நடக்கும். உடனே திடீர் யோகம்னா 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிப்பாங்களா, அப்படி கிடையாது. ஒரு 100 ரூபா சம்பாதிச்சிருக்கோன்னா திடீர் யோகத்தில் 1000 ரூபா சம்பாதிப்பாங்க. ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சு திடீர் யோகத்தில் ஒரு 5000 ரூபா சம்பாதிப்பாங்க. இப்படி அந்த காலகட்டம் அவங்களுக்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த தன ரீதியாக ஒருத்தனுக்கு வருமானங்கள் வரணும், ஒருத்தனுக்கு முன்னேற்றம் அடையணும், இந்த பண விஷயத்துக்கு நாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்த வறுமையை வெல்லணும் அப்படின்னா, நீங்கள் 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டுங்க. 3 நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி நமக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு நம்ம எளிமையான பரிகாரமே போதும். இந்த அதிபதிகள் நின்ற சாரநாதனை வழிபடுத்தினாலே போதும். சாரநாதங்கிறது வேர். அந்த வேருக்கு உண்டான தண்ணியோ இல்லை மருந்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் கொடுத்தோம்னா வேர் பலப்பட்டுச்சுன்னா கிளை ஸ்ட்ராங் ஆயிரும். கிளை ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா நமக்கு பலன்கள் உறுதியாக கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் பூர்வ புண்ணியம், முதல்ல மேடம் மீனாட்சி மேடம் கூட சொன்னாங்க, நிறைய தோஷத்தை பற்றி சொன்னாங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். ரொம்ப வறுமையில் இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வழியே தெரியல, குறிப்பாக இன்னும் ஜோதிடத்துறையில் இருக்கேன், எனக்கு நல்ல பேர் வாங்கணும், நல்லா புகழ் அடையணும், எல்லாமே நம்ம ஜாதகத்தில் சப்போர்ட் இருக்கணும். சப்போர்ட் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், ஜோதிடத்துறையில், மருத்துவத்துறையில், வக்கீல் துறையில், எந்த துறையிலாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய துறையில் இருக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உறுதியான ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு சிவ ஆலயம் பிடித்தால் சிவ ஆலயம் போங்க, இல்லை வைணவ ஆலயம் பிடித்தால் வைணவ ஆலயம் போங்க, இல்லை அம்பாள் வழிபாடு இருந்தால் அம்பாள் வழிபாடு போங்க. உங்கள் விருப்பம்தான். காலையில் முதல் தரிசனத்துக்கு அங்கே போயிடணும். அந்த அம்பாள்கிட்டருந்தோ இறைவன்கிட்டருந்தோ கொடுக்கக்கூடிய மாலையை வாங்கிட்டு நீங்கள் ஓடுற நதியில் விட்டுறணும். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி தெரியும், ஆனால் மிகப்பெரிய வேல்யூவான பரிகாரம். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்ம தோஷங்கள் எப்படி தீருதுங்கிறது பாருங்கள். ஆனால் ஓடுற தண்ணியில் விடணும். சரி, ஓடுற தண்ணியில் இப்போ எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய நதி, ஏரி, புனிதமான தீர்த்தங்களில் இருக்கிற இடத்துல அந்த மாலையை வாங்கி போட்டுடணும். அப்படி இல்லைன்னா கிணறுகளில் போட்டுடலாம். எப்பயுமே இறைவன் இருக்கக்கூடிய முதல் மாலை காலையில் நைட்டு சாத்திட்டு காலையில் எடுக்கக்கூடிய மாலைக்கு பவர் ரொம்ப அதிகம். அந்த மாலையை நம்ம பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நீருங்களுடைய பஞ்சபூதத்தில் கலக்கும் போது அந்த நீர் தேவதை நம்மளை ஆசீர்வாதம் செய்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவாங்க. நாங்கள் பல பேருக்கு இது சொல்லியிருக்கிறோம், நானுமே செஞ்சுருக்கேன். நான் செஞ்சு பார்த்தத ஒரு விஷயமும் சொல்கிறேன். கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் அடையும் ஒன்று. அதே சமயத்தில் காலையில் எங்களால் முடியாது, ஈவினிங் பண்ண முடியும் அப்படின்னா கட்டாயமாக பள்ளியறை பூஜை இருக்கும். இந்த பள்ளியறை பூஜைங்கிறது ஏதோ ஒரு பரிகாரம் நினைக்காதீங்க. பள்ளியறை பூஜைங்கிறது நம்ம வாழ்க்கையில் கர்ம தோஷத்தை நீக்கின்ற வலிமையான பரிகாரம். எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பள்ளியறை பூஜைக்கு மட்டும் நீங்கள் போய் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு அதை எப்படி கொண்டு போகுங்கிறது உங்களுக்கு தெரியாது, நமக்கே தெரியாது. அதிசயமும் அற்புதம் மிராக்கலாக வேலை செய்யும். இதெல்லாம் வழியே இல்லாதவங்களுக்கான பரிகாரம். இல்லை வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், முயற்சி எடுக்கிறேன், எனக்கு சரியான தீர்வு கிடைக்கல, பெரிய பெரிய ஹோமங்கள் யாகங்கள் பண்ண முடியாது அப்படின்னா அருகில் சிவ ஆலயத்துக்கு போய் பள்ளியறை பூஜைக்கு போய் கலந்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் கல்கண்டு வாங்கிட்டு போய் கொடுங்க. இல்லை நீங்கள் டெய்லியும் போய் தீபம் ஏற்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே அந்த இடத்துல கட்டாயம் இறைவனுடைய பார்வை பெற்று உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லிக்கொண்டு, திருப்பூர் சகோதரிகள் அழைப்பின் பேரில் இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் மனதார நன்றிகள்.
கட்டாயமாக சேலத்தில் நடக்கக்கூடிய எங்களுடைய எஸ்கே ஜோதிட வித்யாலய கருத்தரங்கத்தில் நீங்கள் அனைவரும் வந்து பேச வேண்டும் என்ற அன்போடு கோரிக்கை வைத்துக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு பரிகாரம் சொன்னாலும் அதை சிறப்பாக சொல்லியிருக்காரு. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. அதற்கு எங்களுடைய குருநாதர் ஐயாவே வருகை என வரவேற்கிறோம்.